தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் தொட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான அளவுகளை நம்ம வரைஞ்சி போட்டுடலாம். நான் வந்து தேவையான அகலம் எடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு ஒரு பாக்ஸ் வடிவம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு கீழே நமக்கு தேவையான கழுத்தோட உயரத்தையும் வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த 3 இன்ச்சில் வரைஞ்சிருந்ததில் நம்ம இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து வளைச்சி கீழே வரைக்கும் அந்த கழுத்தை கொண்டு வந்து முடிச்சிடலாம். நம்ம 3 இன்ச்சில் ஒரு வளைவு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல வந்து ரோப் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இனி கட் பண்ண பீஸை நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். நான் வந்து கழுத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் கழுத்தை தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரோப்பு 2 இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரோப்பு வைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம உள் பக்கமாக இப்போ ரோப்பை ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ரோப்பை வந்து வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஒரு 2 தையல் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி கீழே எடுத்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கார்னர் வரக்கூடிய இடத்துல திருப்புறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த ரோப் வந்து 2வது நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த இடத்துலையும் அந்த உள்பக்கமாக ரோப் வச்சுட்டு தைக்க போகிறேன். இப்போ கழுத்தை வந்து தச்சு எடுத்துட்டேன். உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்துன்னா கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே சிசர் கட் கொடுத்துருவோம். நூலில் கட் ஆகிற அளவுக்கு சிசர் கட் கொடுத்தோன்னா நமக்கு திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை எங்கேயாவது கட் ஆகிட்டதுன்னா இன்னும் ஒரு தையல் அந்த இடத்துல வந்து வளைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கிடுங்க. இப்போ நான் வந்து அதை திருப்பிட்டேன் பாருங்கள், அழகாக வந்துட்டு. இனி நம்ம ஓரத்தில் ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுறலாம். நம்ம இதை பதிவு தையல் போட்டு தைச்சதுக்கப்புறமா உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் அதுக்கு வந்து சேரீயில் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வச்சு நம்ம இன்றைக்கி மாடல் வைக்க போகிறோம். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ சேரீயோட கிளாத்துலேயும் ப்ளவுஸோட கிளாத்துலேயும் வந்து நான் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு சதுர பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து வச்சுட்டு ஒரு இதழ் வடிவத்துக்கு கட் பண்ணிடலாம். கீழே வந்து கொஞ்சம் ஒடுங்கலாகவும் மேலே நல்ல விதிவாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணதில் 2 பீஸும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த ஓரங்களில் சுற்றி தையல் போட்டுடலாம். இது போல் தைச்சிட்டு இது போல் எதையாவது வச்சு திருப்பி எடுத்துடலாம். ஒரு பென்சிலை வச்சு அப்படியே திருப்பி எடுத்திருக்கேன். திருப்பிட்டு நல்லா கையால் வந்து அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அமைஞ்சிரும். இது ஒரே அளவில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு அட்டையில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணாலும் போதும், ஒரே அளவாக வந்துடும். நான் இப்போ எல்லாத்தையுமே தச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு 10லேருந்து 20 பீஸ் வரைக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம அந்த கார்னரில் ரோப் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு கீழே இருந்து நான் அந்த மாதிரி மடித்து வச்சு தைக்க போகிறேன். எப்படி மடிக்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த இதழ் வடிவத்தில் இருக்கிறத 2 மடிப்பாக மடிச்சிட்டு மேலே வந்து நல்லா பெருசாகவே இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். நம்ம கார்னரில் ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கும் நம்ம வந்து வெளிப்பக்கமாக தான் தையல் போட போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இனி லேசி வச்சு தைக்க போகிறோம். இதை தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பிசுரெல்லாம் கட் பண்ணணும். அதனால நம்ம அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக பிசுறு இல்லாத மாதிரி வச்சு தைச்சிக்கிடணும். எல்லாமே ஒரே அளவில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த வெளியே எந்த பிசுறுமே தெரியாத அளவுக்கு கட் பண்ணிடலாம். நம்ம அந்த கார்னரில் தைச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு வெளிப்பக்கமாகவே ஒரு தையல் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இதெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து saree வந்து இந்த ப்ளூ கலரில் வந்திருக்கு, இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் வந்திருக்கு, saree எல்லோ கலரில் வந்திருக்கு. நான் அந்த saree கலருக்கு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸை வந்து நம்ம இந்த இடத்துல கார்னரில் இருந்து ஜாயின் பண்ணி எடுத்துவிடலாம். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல நல்லா லைட்டாக வளைச்சி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டு தைச்சோன்னா நல்லா அழகாக வந்துடும். எங்கெல்லாம் கார்னர் வருதோ அந்த இடத்துல அப்படி நம்ம மடித்து கொடுத்தோன்னா போதும், கரெக்டாக தைக்கிறதுக்கு வரும். மடிச்சுட்டு நான் அப்படியே திருப்பியிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து பீஸ் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே இதை வந்து நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டோன்னா போதும், எந்த பக்கமுமே பிசுறு தெரியாமல் அழகாக வந்துடும். இந்த இடத்துல லேஸ் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கிளாத்தில் கூட பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துட்டு கூட இதில் வச்சு தைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு லேஸ் வச்சு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலையாக தான் இருக்கும். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அந்த லேஸை லூஸ் விட்டுட்டு நம்ம அழகாக திருப்பிடலாம். இப்போ ஒரு பக்கத்தில் லேஸ் வச்சு நான் தையல் போட்டுட்டேன். இனி அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் ஒரு பதிவு தையல் போட்டுடலாம். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல லேஸை வந்து கையால் ஒரு அழுத்தம் கொடுத்து லேஸை விரித்து விட்டுட்டு தைக்கலாம். ரெண்டு கலரும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மாடல் வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இனி நான் வந்து கோல்டு கலரில் பாசி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இந்த இதழ்களுக்கு சைடில் வந்து வச்சு தைச்ச போகிறேன். ஊசியில் நூல் கோர்த்துடலாம். அந்த இதழ் 2 இதழ்களும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெண்டையுமே சேர்த்து ஒரு தையல் போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த கோல்டு கலர் பாசி வச்சு நம்ம தைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாசியாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இது போல் எல்லா இடத்துலையும் நம்ம தைச்சி விட்டுறலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மாடல் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது ப்ளவுஸு.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். தவறாமல் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.